வெல்கம் டு நம்ம இ-சேவை சேனல். நம்ம இ-சேவை சேனல்ல என்ன டாபிக் பத்தி பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேன் நம்பர் வந்து எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றத பத்தி பார்க்க போலாம். ஏன்னா வந்து கேன் நம்பர் எதுக்காக கிரியேட் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குடிமகனுக்கும் ஒரு கேன் நம்பர் வந்து கம்பல்சரி வேணும். இது வந்து எப்படின்னா ஒரு ஆதார் நம்பர் மாதிரிங்க. இது வந்து கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் வாங்குறதுன்னு வச்சுக்கோங்களேன், இன்கம் ஆகட்டும், வருமானம் ஆகட்டும், ஜாதி சர்டிஃபிகேட் ஆகட்டும், ஓபி சர்டிஃபிகேட் ஆகட்டும், என்ன சர்டிஃபிகேட் வந்து நம்ம அரசு தரப்புல வாங்கினாலும் அந்த சர்டிஃபிகேட்டுக்கு வந்து கேன் நம்பர்ன்றது முக்கியம். அது ஒரு ஆளுக்கு ஒருத்தர் கேன் நம்பர் தான் வரும். அதனால முடிஞ்ச அளவுக்கு கேன் நம்பர் வந்து எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்றத பத்தி நம்ம வந்து பார்த்துக்கலாம். இப்போ வந்து பயனாளருக்கு உள்நுழையில போயிட்டு நம்ம வந்து யூசர் நேம் லாகின் போட்டுக்கலாம். நம்ம யூசர் லாகின் போட்டு ஆல்ரெடி நம்ம சேனல்ல வீடியோ போட்டுருக்கோம். ஃப்ரீயா இருக்க டைம்ல வந்து பார்த்துக்கோங்க. நானும் ஒரு லாகின் போட்டு பண்ணிக்கிறேன். நீங்க பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து உள்ள போனோம். உள்ள போகும்போது ப்ரொசீட் கொடுத்தோன்னே என்ன ஆகுதுன்னா கேன் நம்பர் வந்து கேட்குது. இப்போ வந்து என்ன சொல்ல வருதுன்னா கேன் நம்பர் இருந்தால் இதை டீட்டெயில் போட்டு நம்ம வந்து சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். என்ன வேணால் டீட்டெயில் போட்டுக்கலாம். ஃபாதர் நேமு, மொபைல் நம்பரு, அப்பா நேமு எதை வேணா போட்டு எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறீங்க அப்படின்னா கம்பல்சரி வந்து கேன் நம்பர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். அது எப்படி வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கொடுத்துக்கலாம். இதுதாங்க கேன் நம்பர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுற இது நம்ம டீட்டெயிலு. இந்த இடத்துல வந்து நம்ம வந்து உங்களோட ஆதார் நம்பர் வந்து கொடுத்துக்கணும். அதே மாதிரி வந்து அப்ளிகேண்ட் வந்து என்ன மேலா ஃபீமேலா அந்த அப்ளிகேண்ட் வந்து பார்த்தோன்னா திருமதியா, திருவா, செல்வனா, டாக்டரா இது மாதிரி என்னவோ அது வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து சூஸ் பண்ணிக்கணும். நம்ம வந்து திருவு கொடுத்துக்கிறோம். கொடுத்துட்டு விண்ணப்பத்தார் பெயர் வந்து நம்ம வந்து இங்கே வந்து இங்கிலீஷில் கொடுக்கணும், தமிழில் கொடுக்கணும். ஏன்னா இது வந்து என்ன சொல்ல வரோம் அப்படின்னா ஆதார் கார்டில் எப்படி இருக்குது, மார்க் ஷீட்டில் எப்படி இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி கொடுங்க. ஒரு மிஸ்டேக் ஆனாலையும் அப்ளிகேஷன்லாம் வந்துடும், சர்டிஃபிகேட்டும் வந்துடும். ஃபியூச்சரில் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணும்போது மிகப்பெரிய பிரச்சனை ஆகிடும். அதனால வந்து அப்ளிகேட் நேம் வந்து கரெக்டாக போடுங்க. தமிழில் எப்படி இருந்தாலும் சரி அப்படியே போடுங்க. இங்கிலீஷில் எப்படி இருக்குதோ அப்படியே வந்து கரெக்டாக போடுங்க. இங்கே வந்து டைப் பண்ணுறதுக்கு வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் வந்து கூகுளில் போயிட்டு உங்களோட பேரை வந்து வந்து போட்டு நீங்கள் வந்து டிரான்ஸ்லேட் இருக்கு இல்லையா, இங்கே வந்து டைப் பண்ணி இங்கே டிரான்ஸ்லேட் இங்கிலீஷில் இருக்கிறதுக்கு கொடுத்துட்டு இங்கிலீஷ் கொடுத்துட்டு இங்கே தமிழ் கொடுத்தீங்கன்னா தமிழ் கொடுத்தீங்கன்னா வந்துடும். இப்போ வந்து இங்கே தமிழும் டைப் பண்ணுங்கன்னா இங்கே வந்து தமிழ் வரும். சரியா, இதை காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து உங்கள் கேன் டீட்டெயில் இருக்கு இல்லையா, இங்கே வந்து கரெக்டாக வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதேமாரி இன்சலு, கமா, ஸ்பேஸ் எல்லாமே டீட்டெயிலாக கரெக்டாக கொடுத்துக்கோங்க. தப்பாக கொடுத்துடாதீங்க. சரியா, அதுக்கப்புறம் ஜெண்டரை வந்து நீங்கள் என்னவா மேலா ஃபீமேலான்னு கொடுங்க. திரு கொடுத்தீங்கன்னா மேல் மட்டும் வந்துருச்சு, மேல் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மேரேஜ் ஸ்டேட்டஸ்ட்டை வந்து கரண்ட் என்ன இருக்கோ அது வந்து அப்படி இது பண்ணிக்கோங்க. மேரீடு, அன்மேரீடு, இல்லைன்னா விதவை, இந்த மாதிரி என்ன இருக்கோ அது வந்து நீங்கள் கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. நான் மேரிட் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி ரிலேஷன்ஷிப் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா கார்டியன் போட்டுக்கோங்க. கல்யாணம் ஆகலை அப்படி கல்யாணம் ஆயிடுச்சு திருமதி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு மாறும் ஃபீமேல். திருமதி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஹஸ்பண்ட் வரும், இல்லைனா கார்டியன், ஃபாதர், மதர் என்ன வேணால் நீங்கள் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் மதர் நேம் வந்து கொடுத்துக்கோங்க. இங்கிலீஷில் என்ன கொடுக்கலாம், தமிழ் அதே கொடுக்கணும். தப்பாக மட்டும் கொடுத்துடாதீங்க. இது ஒரு வாட்டி கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா லைஃப் ஃபுல்லும் அதுதான். சரியா, அதே மாதிரி மதர் நேமு, ரிலீஜனு என்ன ரிலீஜன் அது வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் கொடுத்துட்டு ஒர்க்கர்னா ஒர்க்கர், நான் ஒர்க்கர் கொடுத்துக்கோங்க. இல்லைனா வந்து சேல்ஸ் ஒர்க்கர்ஸ் இது மாதிரி வந்து என்ன வேணாலும் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எஜுகேஷன் டீட்டெயில் கொடுக்கலாம், கம்யூனிட்டி டீட்டெயில் கொடுக்கலாம். இது கொடுத்துட்டு நீங்கள் வந்து உள்ளே போகலாம். என்ன கொடுக்கலாம், அந்த ஸ்டார் போட்டதெல்லாம் கம்பல்சரி கொடுக்குறேங்க. சரியா, ஸ்டார் போடாதெல்லாம் வேண்டியதில்லை. எஜுகேஷன் டீட்டெயில் விருப்பப்பட்டால் கொடுக்கலாம். அதேமாரி டாக்குமெண்ட் டூலேயே ஒன்று வேணும்னு தான் கொடுக்கலாம், இல்லைனா வேண்டியதில்லை, வேண்டாம் வேண்டியதில்லை. அதேமாதிரி அட்ரஸும் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. உங்களோட மாவட்டம் என்ன மாவட்டம், அந்த வட்டம் என்ன வட்டம் அப்படின்றத வந்து நம்ம வந்து கரெக்டாக கொடுத்துக்கணும். அதே மாதிரி கொடுத்துட்டு உங்களுடைய ஏரியா அதெல்லாம் கொடுத்துக்கணும். இது வந்து கொடுத்தாலும் சரி கொடுக்கலாலும் சரி யூனிட் அலகு வந்து. அதுக்கப்புறம் ஸ்ட்ரீட் நேமு, அதுக்கப்புறம் பின்கோடு இதெல்லாம் கரெக்டாக கொடுத்து டோர் நம்பர் கொடுத்துட்டு கிராமம் பேர் வந்து நீங்கள் வந்து வில்லேஜ் வந்து போடணும். இது வில்லேஜ் போட்டுட்டு அதுக்கப்புறம் ரெண்டுமே ஒரே அட்ரஸு, பர்மனெண்ட் அட்ரஸும் உங்களுக்கு இருக்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்குது. அப்படி ஒரே அட்ரஸ் அப்படின்னா இங்கே டிக் மார்க் கொடுத்தீங்கன்னா அங்கே இங்கே என்ன இருக்கோ அது ஃபுல்லுமே அப்படியே இங்கே எடுத்துகிட்டு வந்துடும், ஏதாவது டிட்டாக வந்துடும். அதனால பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் இந்த மொபைல் நம்பர் கொடுத்துட்டு ஓடிபி கொடுக்கணும். ஓடிபி போட்டிங்கன்னா எந்த மொபைல் நம்பர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா அதுதான் லைஃப் டைம் அதே மொபைல் நம்பர் தான் மெசேஜ் வரும். சரியா, திடீர்னு வந்து நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. கேன் வந்து
எடிட்டை வந்து டைரெக்டாக நீங்கள் வந்து பண்ண முடியாது. பேரில் எதுலையுமே எடிட் எந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் டைரெக்டாக பண்ணுறது முடியாது, பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கிடையாது. ஜென்ரேட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா இது ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு வந்து போகிறோம். 4 நம்பர் தான் ஓடிபி கொடுத்துட்டு இந்த ரிஜிஸ்டர் நவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிஜிஸ்டர் ஆயிரும். அதே மாதிரி ஒரு கேன் நம்பரில் வந்து ஒரு ஐடியில் ஒன்று தான் கிரியேட் பண்ண முடியும். சிட்டிசன் லாகின் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்று தான் கிரியேட் பண்ண முடியுங்க. இதுதான் வந்து கேன் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறது. இது வந்து எல்லாத்துக்கும் விஷயத்தை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணால் என்னென்ன பண்ணணும்னு தெரியாதுக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு யூசர் கிரியேட் பண்ணணும், அதுக்கப்புறம் கேன் கிரியேட் பண்ணணும், கேன் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன சர்டிஃபிகேட் வேணும் அப்ளை பண்ணலாம். நம்ம அதுக்கான நிறைய சர்டிஃபிகேட் வந்து நம்ம சேனலில் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து ரெகுலராக போட்டிருக்கோம். நம்ம இ-சேவை சேனலில் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கோம். பாருங்கள், நம்ம ஆல்ரெடி ஓபி சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் வந்து இதுக்கு முன்னாடி நிறைய நம்ம வந்து போட்டிருக்கிறோம் எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட்டாக நீங்கள் வந்து ஃப்ரீயாக டைமில் வந்து பார்த்துக்குவோங்க, பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வந்து எல்லா சர்டிஃபிகேட்டுக்கும் கம்பல்சரி இருக்கும். வந்து பார்த்துட்டு உங்கள் ஆதரவு கொடுங்க. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இதில் வந்து சந்திக்கலாம். ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டுக்குலாம் நம்ம வந்து ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைட்டு வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சந்திக்கிறோம். பாய்.